இன்றைய நிறைவு செய்தியாக தமிழகத்தின் எதிர்க்கட்சி தலைவர், முன்னாள் துணை முதல்வர், திமுகவின் எதிர்காலம் என்றெல்லாம் போற்றக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தாவேகா அரசால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். செய்தி எப்படி பாக்குறீங்க? அதாவது அவர் நம்பிக்கை நட்சத்திரம் தானே சொன்னீங்க, திமுகவின் நம்பிக்கை நட்சத்திரம் தானே. அது ஃபியூஸ் பூன பல்பு, அந்த மண்ணெண்ணெய் இல்லாத அரிக்கன் லைட்டு. நீங்கள் அரிக்கன் லைட்டில் மண்ணெண்ணெய் இல்லாமல் போச்சுன்னு வச்சுங்க, அது ஆட்டோமேட்டிக்காக அணைஞ்சு போயிடும் பாருங்க, திரி மட்டும் கருகி போய் அந்த மாதிரி தான் இருக்குங்கிறது. ஏன்னா அப்பனும் தத்தி பிள்ளையும் தத்தி. அதனால் இவங்க இந்த கட்சியை எவ்வளோ தூரம் கொண்டு போவாங்க, ஒருவேளை இவங்க தப்பிச்சு வந்துடுவாங்களோ கட்டமைப்பு பலமாக இருக்கிறதுனால அப்படின்லாம் நினச்சேன். அதுக்கான வாய்ப்பே நான் வைக்க மாட்டேங்க. எப்படி தவக்கலை தான் வாயால் கெடுமோ நுணலும் தன் வாயால் கெடுங்கிற மாதிரி உதயநிதி அவங்க பரம்பரை புத்தி அவருக்கு போல. உண்மையான அதை சனாதனம் அப்படின்னா அதை இவங்க என்ன சொல்கிறாங்க, தொன்று தொட்டு வரக்கூடிய வழிமுறை, அதை பரம்பரையான ஒரு இது, அதனால் இதை நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்னா அப்போ ஒழிக்கப்பட வேண்டியது, அழிக்கப்பட வேண்டியது திமுகவும். அதை நான் சொல்கிறது லாஜிக்கலாகவும் சொல்கிறேன், நான் தர்க்க ரீதியாக சொல்கிறேன். நான் ஃபிசிக்கலாக யாரும் உடனே யானைக்கு அறோன்னா குதிரைக்கு குடுறோன்னு அகற்றப்பட வேண்டியது கருணாநிதி குடும்பமும், அரசியல் இருந்து அகற்றப்பட வேண்டியது கருணாநிதி குடும்பமும் திமுகவும் தான். என்ன காரணம்னா, கருணாநிதி ஆரம்ப காலத்திலேருந்தே, இதை நான் சொல்லலை, வனவாசத்தில் கவிஞர் கண்ணதாசன் எழுதியிருக்காரு. பாண்டியன் போன்ற தமிழா பாண்டியன்னு சொல்கிறாங்க, அவரை போன்றவர்கள்லாம் இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் கைதுக்கு அப்புறம் அவங்க சொன்னது என்னன்னா, ஏங்க அதில் சொல்லவே ஒரு கூசக்கூடிய, நம்ம தகுதிக்கு அதெல்லாம் அந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்த முடியாது, இருந்தாலும் சொல்லுவோம். ஒரு விலைமாத வீட்டுக்கு கருணாநிதியும் கண்ணதாசனும் போகிறாங்க. அதில் பணமே இல்லையே, சாப்பாட்டுக்கே பணம் இல்லையே, வண்டிக்காரனுக்கு ரிக்ஷாக்காரனுக்கு பணம் இல்லையேங்கும் போது பார்த்துக்கலாம் வான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் 2 பேரும் போய் அனுபவிச்சுட்டு கொடுத்த காசை அவங்க அப்பாட்ட இருந்து பறிச்சுக்கிட்டு, இதுக்கு ப்ராடக்ட் சரியில்லை, ப்ராடக்டோட இது ஃபியூச்சர்ஸ் சரியில்லைன்னு அந்த மாதிரி எதோ பேசிட்டு, இது வனவாசத்தில் இருக்கிறதா தான் கண்ணதாசனும் பதிவு செஞ்சுருக்காரு, தமிழா பாண்டியன்னு இன்னைக்கு பேசியிருக்காரு. அப்பேற்பட்ட தாத்தாக்கு பிறந்த பேரங்க நீங்கள். அவங்க அப்பா என்ன பண்ணாரு, தாத்தாவே என்ன பண்ணாரு, ஜெயலலிதாவை திருமதி ஜெயலலிதான் நான் கூப்பிடுவேன், என்னை மைனாரிட்டி ஆட்சினா அப்படின்னு ஜெயலலிதாவை இது பண்ணாரு. அதாவது காந்தி தோள் மேலே 2 லேடிஸ் மேலே கை போட்டு வருவார். அதுக்கு இவங்க பேசின பேச்செல்லாம் இருக்காப்பாங்க. கோக்கிலவாணிகள் புடைசூழ இளைஞர்களின் தோளில் கையை போட்டுக்கொண்டு வருகிறார் காந்தியார் அப்படின்னா அவ்வளவு கொச்சையா பேசின கும்பலுங்க இவங்க. அதே மாதிரி கடவுளை அவ்வளவு நாராசமா நரகல் நடையில பேசக்கூடிய ஒரு கீழ்த்தரமான கும்பல். உங்களுக்கு செக்ஸ் படத்தை விட மட்டமான கும்பல் இது. இவங்க இந்த XXX செக்ஸ் படம்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு ஒரு வக்கரமான கூட்டம் இந்த திராவிட முன்னேற்ற கழக கூட்டம். யாராவது என்ன மேலே கேஸ் போடுறதுனாலும் தாராளமாக போட்டோம், அதை போடணுங்கிறத நானும் சொல்கிறது. இவங்க கடவுள்லேருந்து நாம் வழிபடக்கூடிய புனிதர்கள்லேருந்து, அது கிருபானந்த வாரியாராக இருக்கட்டும், ஆச்சாரியல் சுவாமிகளாக இருக்கட்டும், புலவர் கீரனாக இருக்கட்டும், மாப்பூசியாக இருக்கட்டும், அவ்வளோ ஏங்க. பாக்யராஜோட படத்தில் ஒரு இவர் நடித்தார், ஒரு அருமையான நடிகர், ஒரு பேர் சொல்கிறேருங்க. அந்த எங்க சின்ன ராசா படத்தில் கூட மாமாவா வருவார், ஒரு வித்தியாசமான குரலில் பேசக்கூடியவர், காங்கிரஸில் ரொம்ப பிரபலமாக இருந்த நடிகர் அவர். அவரு வரைக்கும் பழிவாங்கக்கூடிய நடவடிக்கையில் திராவிட முன்னேற்ற கழகம், அவர் தேசியத்தை பேசினாருங்கிற ஒரே காரணத்தினால இவங்க யாரையுமே இவங்க விட்டு வச்சதே கிடையாது. இவங்களை எதிர்த்த ஈவேராவை இந்த கட்சி பிளவுண்டு வரும்போதே இந்த திமுகவுடைய பிறப்பே ஒரு அசிங்கமான இது. ஏன்னா அவர் கல்யாணம் பண்ணிட்டாருங்கிற ஒரே காரணத்தினால, நேற்று வரை மகளே மகளே என்று மாமா என்று அழைத்த நீ, அப்பா அப்பா என்று அழைத்த நீ, இப்போ இதிலிருந்து நீ எப்படி மாமா என்று அழைப்பாய் அப்படின்னு அண்ணாதுரை அவ்வளவு தூரம் ரொம்ப கொடூரமா சாடி இருக்காரு ஈவேராவை. கருணாநிதியை இந்த கும்பலை பார்த்து ஈவேரா அண்ணாதுரை கும்பலை பார்த்து கண்ணீர் துளிகள்னு ஏற்றினாரு. கொச்சையான வார்த்தையில இவங்களை பேஸ்டட்னு அவர் திட்டினாரு. அதுக்கு ஒண்ணே நீங்கள் உங்களைத்தான் நாங்கள் அப்பா என்று சொல்கின்றோம், இது வேற பெருமை இவங்களுக்கு, மேய்க்கிறது எருமை, இது என்னடா பெருமைங்கிற கதையா இவங்களுக்கு, உங்களைத்தான் நாங்கள் அப்பா என்று சொல்கின்றோம். ஒரு மனித குலத்துக்கே எதிரானவங்கன்னு அதனால தாங்க சொல்றேன். சினிமாவோ பண்டார நாயக்காவும் ஜவஹர்லால் நேருவும் பேசுறதுக்கு, டேருவோ பரவியை எழுந்தவர்,
சிரிமாவோ கணவனை இழந்தவர் பூட்டிய அறைக்குள்ள என்ன பேசினார்கள் சொன்னது கருணாநிதிங்க. அதே மாதிரி ஜெயலலிதா இந்திரா காந்திய மதுரையில முட்டையால அடிச்சு எல்லாம் இது பண்ணும்போது ரத்தம் வரும்போது அவங்களுக்கு பெண்ணுங்க, அவங்க மாதத்துல 3 நாள் வர ரத்தங்க அப்படின்னு அறிவுறுப்பா பேசினது இவங்க. காஷ்மீரத்தை கிராப் வெட்டிய பாப்பாத்தி சென்னைக்கு வரும்போது, தமிழகத்துக்கு வரும்போது நாங்க விதவைகள் மறுவாழ்வு திட்டத்துல பென்ஷன் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்ன அயோக்கிய கும்பல். காங்கிரஸ்காரனுக்கு வெக்கம் மானம் எதுவுமே கிடையாது. பதவிக்காக என்னவனா செய்யக்கூடியவனா திமுக கொத்தடிமையா 20 வருஷம் இருந்திருக்காங்க. மான ரோசா இருந்தவன் என் தலைவனை பார்த்து நீ காமராஜரை பேசின. காமராஜன் வந்து இவனு பண்ற அத்தனை நிலையிலையும் காமராஜ் பண்ணதா இவனுக்கு சொல்லி, ஏழை பங்காளனின் பங்களா பாரீர், அவருக்கு வந்து இதுல ஹைதராபாத் வங்கியில பணம் இருக்கு, அவர் வந்து இது நாடாளுமன்ற தேர்தல்ல நாடார் தேர்தல். எவ்வளவு தூரம் ஒரு மன்மம் பாருங்க இவங்களுக்கு. அது எல்லாத்தையும் உச்சமா இவர் யோகமங்கலம் பஜனை நாயகம், இவர் மதுரையில யோகமங்கலம்னு ஒரு பொம்மநாட்டியை வச்சிருக்காரு. இவரு ஒரு துறவு வாழ்க்கை வாழ்ந்த காமராஜரை போய் சாகும்போது 120 ரூபாயோட சேர்த்தான். கள்ள ட்ரெயின் ஏறி வந்த உனக்கு இன்னைக்கு ஆசியாலேயே முதல் பணக்காரன், உன் வீட்டுக்கு பில்கேட்ஸ் வரான், அவனுக்கே கடன் கொடுத்ததா அந்த அம்மா ஜெயலலிதா கூட சாடிச்சு. எப்படி உங்களுக்கு 2000 கோடி 20,000 கோடிக்கு சன் நெட்வொர்க் எங்கே இருந்து வந்தது? ஒரு எல்லாமே ஒருத்த ஆபாச களஞ்சியம். ஸ்டாலின் ஜெயலலிதா வந்து அவங்களுக்கு கால் பிரச்சனை இருக்குன்னு சொல்லி மேடையில் அவங்க இருக்கும்போது கீழே 6 வேட்பாளர் 8 வேட்பாளர் உட்கார்ந்துருக்கும் போது 8 ஆம்பளைங்களுக்கு மேலே இந்த அம்மா இருந்தது. நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க, நான் மேடையில் சொன்னேன். அருவருப்போட மொத்த இதுங்க இந்த இவங்க வீடே இவங்க குடும்பமே ஆபாசம், மொத்த அபத்த களஞ்சியம். இதுல வந்து உதயநிதியும் ஒன்றும் ஒரு விதிவிலக்காலாம் அவர் ஒன்றும் பேசல. அவருடைய சுபாவம் அது. அவர் என்ன பண்றாரு, திரித்து கூறப்பட்டதுன்னு சொல்றாங்க. அவர் எங்கேயுமே அந்த வார்த்தையை சரி, நான் அவர் சொன்ன வார்த்தையை அப்படியே சொல்லுங்களேன். அதுல என்ன திருச்சிருக்கு நான் சொல்றேன். அவர் என்ன சொல்றாரு, எங்கேயுமே தண்ணி வரல, காவேரிலையும் தண்ணி இல்லைன்னு எல்லாரும் த்ரிஷான்னு கத்துறானுங்க. இவர் என்ன சொல்றாரு உடனே, இவன்னா எங்களுக்கு திமுக மேல கேஸ் போடுறதெல்லாம் உங்களுக்கு இதா இருக்கீங்களா, கவலையா இருக்கு, பொய் இருக்கணும்னா அவனுக்கு த்ரிஷாவை பத்தி கவலைன்னு. அப்ப என்ன சொல்றாரு இவரு, தண்ணி வர வேண்டிய இடத்துலயும் வரல, அங்கேயும் வரலங்கிறாரு. இப்ப எல்லாரும் இதுல த்ரிஷாவை பத்தி மட்டும்தான் சொல்றாங்களே தவிர தமிழக முதல்வரை இந்த ஆள் எப்படி ஒரு மேல விமர்சிக்கிறான், எவ்வளவு கேவலமா அசிங்கமா விமர்சிக்கிறாங்கிறது எனக்கு புரியல. இதுலயே ஒரு தாவேகக்காரர் ஒருத்தரை நான் பார்த்தேன், இங்க வெஸ்ட் மாம்பலத்தில் இருக்காரு, கணபதி தெருல, அந்த மந்திரிக்கு ரொம்ப வேண்டப்பட்டார். அவர் என்ன சொல்றாரு, இது எப்படிங்க இவருக்கு தெரியும், உதயநிதி ஸ்டாலினுக்கு எப்படி தெரியும் சொல்லுங்க அப்படின்னு என்கிட்ட கேட்டாரு. திமுக காரனை யாரையாவது கேளுப்பா, என்ன கேட்காதப்பா, எனக்கெல்லாம் தெரியாதுப்பா இது. மீண்டும் மீண்டும் என்ன கேட்கறான், இது எப்படிங்க உதயநிதி ஸ்டாலினுக்கு தெரியும் அப்படின்னு. நாம என்னங்க பதில் சொல்ல முடியும் அதுக்கு? அதனால இவங்க வந்து ஒரு அருவருப்பான கும்பல் இவங்க. அதுக்கு இன்னி வரைக்கும் அக்கா கனிமொழி ஏதாவது கண்டிச்சிருக்காங்களா? மீதி எல்லாத்துக்கும் பாஞ்சு வருவாங்கல்ல, அக்கா மெழுகுத்தி ஊர்வலம் போவாங்க. மோடி என்ன ஆட்சி செய்கிறார், யோகி என்ன ஆட்சி செய்கிறார், குஜராத்தில் என்ன நடந்தது தெரியுமா, பெண்மையை இழிவுபடுத்தி ஹைதராபாத்தில் பேசிவிட்டார்கள். ஆப்பிரிக்கா, அண்டார்டிகா, பசிபிக் பெருங்கடல், கருங்கடல், நீலக்கடல் எல்லாத்துக்கும் பேசக்கூடிய அக்கா வந்து அவன் மருமக பிள்ளை பேசும்போது காந்தி ஆசிரமத்து குரங்காமல்ல மாறி உட்கார்ந்து மௌனச்சாமியாரால மாறிட்டாங்க அத்தை கனிமொழி. ஏன் கண்டிக்கல? நீங்க பாருங்க, அந்த கட்சிக்குன்னு ஒரு ஜீன் உண்டுன்னு சொன்னேன்ல, வண்ணை ஸ்டெல்லா, தீப்பொறி ஆறுமுகம், வெற்றி கொண்டான், நன்னிலம் நர்ராசன், அதுக்கப்புறம் இப்ப பாத்தீங்கன்னா சைதை சாத்தான் என்கிற சைதை சாதி, சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி, அந்த மொத்த கட்சியே அப்படிதான். இதெல்லாம் நம்ம வந்து இவங்கெல்லாம் ஃப்ரண்ட் அண்ட் போராளிகள் கீழ்த்தரமா பேசுறல. அது அப்படியே நீங்க பாத்தீங்கன்னா தலைமையிலேருந்து அது பெர்குலேட் ஆகி வரும். கருணாநிதி சொன்னதையும் ஸ்டாலின் பேசினதையும் இவங்க செயல்பாடுகள் அப்பன் தாத்தம் புள்ள பேரன் இவங்கள நம்ம பேசுறோம்னு வச்சுங்களேன், இந்த மொத்த சேனல்லையுமே நீங்க வந்து அடல்ட் ஒன்லி கண்டென்ட்டா தான் பேச வேண்டியதா இருக்கும். அவ்வளவு அருவருப்பானவங்க இவங்க. நீங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் எல்லாரையுமே நீங்க பாட்டு குற்றம் சுமத்திக்கிட்டே போறீங்களே சார். 3 முறை ஆட்சியில் அமர்ந்த கருணாநிதி, அதனால முத்தமிழ் வித்தகர்னு சொல்றாங்க. தமிழ் வித்தவரா? தமிழகத்தை வந்து சமூக நீதியில் கொண்டு வந்த சிற்பின்னு சொல்றாங்க. அப்ப மோடி ஏன் இவங்க பேசுறாங்க? அப்ப என்ன திரும்பி என்னன்னா, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தானே மோடி. உனக்காவது இங்க 28 எம்எல்ஏ எம்பி, 30 எம்பி, 40 எம்பி, அவ்வளவுதான். அவர் 400 எம்பியில ஜெயிச்சு வராரு, உன்னோட 10 மடங்கு ஜாஸ்தியா ஜெயிச்சு வராரு அதே தமிழ்நாட்டில். ஆனால் இன்னொன்னுங்க, இப்போ மோடின்னு தான் எனக்கு இன்னொன்று ஞாபகம் வருது. நம்மளால செய்ய முடியாத ஒரு விஷயத்த ஜோசப் விஜய் நடத்தி காமிச்சதுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள்.
மனம் திறந்து ஜோசப் விஜய் ஆட்சியை நான் பாராட்டுகின்றேன், இந்த கைதை வரவேற்கின்றேன். பாஜக செய்ய தவறியதை தாவேக அரசு ஆண்மையோட இருக்கட்டும். சொல்றீங்க. பாஜக அரசு செய்ய தவறியதுன்னா தமிழ்நாட்டுல பிஜேபி ஆட்சியில் இல்லைங்க. போராட்டத்தை கூட நீங்க முன்னாடி யார் கையில இருக்கு? போராடி இப்ப நாங்க என்ன செய்ய போறோம்? நெல்லை கண்ணனை கைது செய்யறதுக்கே நாங்க போராட வேண்டியதா இருந்தது, அதுவும் எடப்பாடி தலைமையிலான ஆட்சியில. அந்த அளவுக்கு தமிழ்நாட்டுல மோடி வெறுப்ப விதைத்த இந்த கும்பல், வினை விதைத்தவன் வினை அறுப்பான், விதைத்தவன் விதை அறுப்பான் அப்படிங்கிற பழமொழிக்கு ஏற்ப நீ இங்க வந்து வெறுப்பை விதைச்ச. இன்னைக்கு அதே வெறுப்புல இன்னைக்கு பாருங்க, நேற்றுக்கு இப்படி இந்த ஆள் பேசுறான். இதுல த்ரிஷா அப்படிங்கிறதோட இதை நீங்க வந்து ஒரு சிங்கிள் அவுட் பண்ணக்கூடாது. தமிழக முதல்வரை, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வரை, அதுக்கு தான் நான் மீண்டும் கேட்கிறேன், அந்த குற்றச்சாட்டு இவருக்கு எப்படி தெரியும்? அது எந்த விதத்துல இவருக்கு தெரிய வந்தது அப்படிங்கிறத திமுக காரங்களாவது, உதயநிதி ஸ்டாலின் நம்ம கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டார், குறைஞ்சது திமுக காரங்களாவது விளக்கணும். விளக்கினாதான் இப்ப ஸ்டாலின் வந்து உதயநிதி ஸ்டாலின் அப்படி பேசல, அந்த எண்ணத்துல பேசல அப்படிங்கிறத கொஞ்சமாவது நம்ம ஏத்துக்க முடியும். தமிழக முதல்வர், முன்னாள் முதல்வர் சொல்லிட்டாரு, அது உதயநிதி அவர்கள் அந்த அர்த்தத்துல பேசுற திரித்து பொருள் எடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு தான் அவர் சொல்லி பேசினதே. அந்த கூட்டத்தை பார்த்து அப்புறம் ஏன் பல்லிழிக்கிற, மூத்திரம் குடிச்ச மாறு மாதிரி ஏன்டா பல்லிழிக்கிற? அப்புறம் அப்போ உங்க மனசுல அந்த வக்கரமும் உன்னுடைய அந்த பொருள் எல்லாருக்குமே தெரியுதுங்க. அப்ப காவல்துறை பொய்யா, ஐபிஎஸ் ஆபீசர் பொய்யா, ஜட்ஜு பொய்யா, அப்புறம் பிள்ளைன்னு சொல்றதுதான் உண்மையா? என்னங்கடா அது? பிஜேபி காரன், இந்து முன்னணி காரன் ராத்திரியில வீடு பூண்டு கைது செஞ்சல்ல, வச்சாண்டா கடவுள் உனக்கு. கார்த்தால கைது செஞ்ச போன உடனே கக்கூஸ்குள்ள போய் ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க இந்த ஆளு. போலீஸ்காரன் கதறான், அவரை வர சொல்லுங்க. இல்லைங்க, அவர் ஆய் போயிட்டு இருக்காருங்க, டாய்லெட் போயிட்டு இருக்காருங்க, 10 நிமிஷத்துல வந்துருவாருங்க. எத்தனை 10 நிமிஷம் ஆச்சு? பொம்பளைய முன்னிறுத்தி, கிருத்திகா உதயநிதியை முன்னிறுத்தி இந்த ஆள் கக்கூஸ்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறான். நாமளா இருந்தா ஆண்மகனா நம்ம ஆளுங்க ராத்திரி 12 மணிக்கு கைது செஞ்சாலும் சரி, 3 மணிக்கு கைது செஞ்சாலும் சரி, என்னை ஏன் கூப்பிடுற? இது வந்து இவ்வளவு தூரம் ஒரு கேவலமான இதெல்லாம் கைதே செய்ய முடியாதுங்க. சட்டத்தின் முன் அனைவரும் சமம்ங்கிறதே பெரிய பம்மாத்துங்கிறதா என்னுடைய கருத்து. 12 மணி வரைக்கும் இவரை கைது செய்யக்கூடாதுங்கிறாங்க. எதுவும் உத்தரவு வரலன்னு காவல்துறை சொல்லிடுச்சு, அது திமுக சார்புல இருந்து சொல்றாங்க. பட் ஏன் திமுக சொன்னாலும் திமுக காரனுக்கு இந்த கேள்வியை கேட்கிறேன் நானு. ஏண்டா 3 வருஷத்துக்கு மேல தண்டனைக்கு மிகாத உள்ளாகாத குற்றத்துக்கு நீ கைது செய்ய வேண்டிய அவசியம் இல்லைன்னு உச்ச நீதிமன்றமே சொன்னதுக்கு பின்னாடி 100க்கும் மேற்பட்டவர்களை, எளியவன் திருச்சி புகழேந்திரன், ஜான் ரவி, எத்தனை இவன் பிஜேபி காரன், எத்தனை பேரு, ஆர்பிஎஸ் மணியன் 75 வயசுக்கு மேல ஆன இந்த சமுதாயத்துக்கு வேலை செஞ்சவர். அவர் மனம் நொந்து கொடுத்த சாபண்டா இன்னைக்கு பாருங்க. அதுல அப்படியே முகம்லாம் வெளிரி போய் உட்காந்து எல்லாரும் பேசுறதையும் சின்ன தத்தி பாஞ்சு காதுல வாங்கிட்டு அப்படியே கையை கட்டிட்டு பவ்யமா ஒரு சிரிக்கும் போதே ஒரு அசட்டு சிரிப்புல அந்த முகம், பாடி லாங்குவேஜ் எல்லாம் பாருங்களேன், மூஞ்சி வெளிரி போய் உடல்ல அந்த ஒரு பதட்டம். அதுக்கு முன்னாடி தான் அவர் வந்து டாய்லெட்டுக்குள்ள இருந்து வரவே இல்லை, கக்குஸ்குள்ள ஓடி ஒளிஞ்சு பொண்டாட்டியை முன்னிறுத்தி, பொம்பளைய முன்னிறுத்தி, பயந்தாங்குழி ஆளு நீ ஆட்சியில இருக்கும் போதும் உன் திமிரு, உன் மமதையை காமிக்கிற. நாங்க அப்படி கிடையாதுடா, ஆட்சியில இருக்கமோ இல்லையோ எதிர்த்து நாங்களால உண்மை பக்கம் நிக்கிறவங்கடா நாங்க. எங்களை போய் துன்புறுத்தினியே நீ. ஆர்பிஎஸ் மணியனும் பால கௌதமனும் என்ன பாடுபட்டாங்க. போய் காவல்துறை என்கொயரி போன வருஷம் நானும் கூட போயிருந்தேன். எத்தனை பேர், ஜான் ரவியிலேருந்து நான் சொல்றது வந்து எஸ்ஜி சூர்யா, நம்ம லிஸ்ட் பட்டியல் போட்டோம்னா எவ்வளவு பேர், எல்லாரையும் நீ வந்து வாட்டி வதச்ச. இன்னைக்கு வா, நீ அங்கே வாங்கும் போது எனக்கு காவல்துறை மேலேயும் ஜோசப் விஜய் மேலேயும் இவ்வளவு பாராட்டினதுக்கு அப்புறம் ஒரு வருத்தம். நாமளை யாரையாவது போலீஸ் கைது செஞ்சு ஜீப்பில் அழிச்சிட்டு போகும்போது எங்க கட்சிக்காரங்களாம் வருவாங்க அப்படின்னா உடுவியா நீ? அல்லேலியா பாபுல இருந்து யார் அந்த சார் மா சுப்பிரமணியம்ல இருந்து எல்லாம் அந்த வண்டியில ஏறி போறான். நான் மட்டும் சிஎம்ஆ இருந்திருந்தா, இல்லை டிஜிபியா இருந்திருந்தா, டெசிஷன் மேக்கரா இருந்தா இவங்களெல்லாம் அழைச்சிட்டு போ. அந்த இந்த மதுராந்தகம் ஏரி வருது பாரு, இந்த பக்கம் ஏரி, இந்த பக்கம் மலை இருக்கும், செல்போன் எல்லாம் பிடுங்கிக்க, அவங்கள அங்கேயே இறக்கி விட்டுரு, நடந்து போட்டோம். யாரு? ஒரு அக்யூசரை அழிச்சிட்டு போகுது போலீஸ். இவங்களுக்குள்ள ஏதாவது பகை இருந்ததுன்னு வச்சுங்க, அவரை தாக்கி இருந்தாங்கன்னா, உதயநிதி ஸ்டாலினை தாக்கி இருந்தாங்கன்னா, யார் அந்த சார்ல பிரச்சனை இல்லை, இவருக்கு வருத்தம் இல்லையா? மாசுக்கு அந்த துர்கா அம்மா வந்து சொம்ப தூக்கி எரிஞ்சாங்க, அடிச்சாங்க, சொம்பாலேயே அடிச்சாங்க. யார? அல்லேலியா பாபுவை. ஜூனியர் விகடன் செய்தி, இந்த பகையெல்லாம் உங்க அம்மா தானடா என்ன அடிச்சா அப்படின்னு ஏதாவது மேன் ஹேண்டில் பண்ணியிருந்தான்னா காவல்துறையில பதில் சொல்லணும், ஜோசப் விஜய்ல பதில் சொல்லணும்,
நம்ம முதல்வர் இல்லைங்க அவரு. காவல்துறை நம்முடைய காவல்துறை, நம்முடைய நண்பன் இல்லைங்க. இந்த காவல்துறைக்கு ஒரு பாதுகாப்பு வேண்டாமா? காவல்துறை சிந்தித்து செயல்பட்டு இருக்க வேண்டாமா? இந்த மாதிரி நம்மளை கைது செஞ்சாங்கன்னு நம்மளையும் கூட அழைச்சிட்டு போறதுக்கு விடுவாங்களா? இவங்களை ஒவ்வொருத்தனையும் ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி இறக்கி விட்டு நடந்தே மெட்ராஸ் போடான்னு இவங்களை துரத்தி விடாததுக்காக என்னுடைய மென்மையான கண்டனங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரத்தில் திருமாவளவன், கம்யூனிஸ்ட், இவங்களாம் அதாவது திருமாவளவன் பாருங்க, என்ன ஊது என்ன வாசிப்பு வாசிக்கிறாருங்க அவர் பேசியது கண்டனத்துக்கு உரியதாக இருந்தாலும் அவர் பேசியது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு அதை தவிர்த்திருக்க வேண்டும் எதிர்க்கட்சி தலைவர் அப்படின்னு அந்த பக்கம் ஒரு உருட்டு. அப்புறம் இங்க முதல்வர்கிட்ட கூட்டணியில இருந்துகிட்டேன், இதை பழிவாங்கும் நடவடிக்கையாக கருதக்கூடும், எனவே நடவடிக்கையை தொடராமல் இருப்பார் என்று நம்புகிறேன். இந்த பக்கம் ஒரு ஊது. 2 வாசிப்பு, பலமான வாசிப்பு. அண்ணன் ஹெச் ராஜா சாதாரணமா ட்வீட் போட்டதுக்கு இந்த ஊடகவியலாளர்லாம் கும்மி அடிச்சு அவர் யார் பேரையும் இல்லை, தன்னுடைய இவங்களுக்கு பிறந்த ஒரு குழந்தை இன்னைக்கு ராஜ்யசபா எம்பி ஆயிருக்கு அப்படின்னு யார் பேரையுமே சொல்லல. அதுக்கு உடனே நீ கனிமொழியை தான் சொன்னேன். டே அவர் சொல்லலையடா, கனிமொழி அப்படி இல்லடா, நாங்க நம்புறோம்டா அப்படின்னா இல்ல அது கனிமொழி தான் அப்படின்னு இவ்வளோ ஒப்பாரி வச்சு 15 நாள் தமிழ்நாட்டை பெரிய பிரளயம் ஏற்படுத்தின இந்த கும்பல் இன்னைக்கு மயான அமைதி காத்து நக்கீரனா இருக்கட்டும், இல்லை பாலிமார் கூட அவர் என்னமோ பெரிய இது மாதிரி செங்கிப்பட்டியில இறங்கி ஆற்றுப்படுத்தும் விதமாக கை காமித்தார். நியூஸ் தமிழ் 24/7 எல்லாம் இவங்கெல்லாம் அப்படியே திமுகவுக்கு ஊதுறானுங்க வலிக்குதுன்னு அலற அளவுக்கு வாசிக்கிறானுங்க. ஒன்னு ஆற்றுப்படுத்தும் விதமாக கை காண்பித்தார். அவர் கை காமிச்சதுலயே அவ்வளவு அர்த்தம் இவனுக்கு சொல்றானுங்க. அவர் கைது ஸ்தம்பிச்சு போச்சு சார். தமிழகம் காலையிலிருந்து மாலை வரை டிவிகள்ல ஃபுல்லா பிரேக்கிங் நியூஸ் அதுதான் போயிட்டு இருக்கு. செல்லும் இடமெல்லாம் அவருடைய தொண்டர்கள் போராட்ட காலத்துல வண்டியை மறைச்சிருக்காங்க. அப்ப இந்த மாதிரி யார் வேணா பேசலாம் இல்லையா? அப்ப பேசலாம். அப்ப உதயநிதி ஸ்டாலினையும் அவங்க அப்பாவையும் அவங்க மொத்த குடும்பத்தையும் அவங்க பையன் கூட தான் ஏர்போர்ட்ல ஏதோ முத்தம் கொடுக்குற மாதிரிலாம் இருக்கு. அதெல்லாம் பத்தியும் நம்ம தாங்க பாங்கமா பேசலாமா? அதெல்லாம் பேசக்கூடாது. நமக்கு வீட்லேயும் பசங்க இருக்காங்க, நாமளும் அந்த வயசை தாண்டி தான் வந்திருக்கோம். பல விஷயங்களை இதெல்லாம் அவாய்ட் பண்ணி கடந்து போகணுமே தவிர எச்சக்கலைக்கு எதிர்க்கலை அப்படின்னு போனோம்னா ஊர் சிரிக்கும், முடை நாற்றம் எடுக்கும். ஏன்னா நம்ம திமுகவை பற்றி பேசுகிறோம், நல்லா தெரிஞ்சுங்க. கருணாநிதி குடும்பத்தை பற்றி பேசுகிறோம். ஒரு 100 நாள் மூடி வச்ச நீங்கள் அடிப்படையில் நாமளும் இந்த இது இருக்கும் பாருங்க, நம்ம டாய்லெட்டுக்கான செப்டிக் டேங்க் இருக்கும் பாருங்க, அந்த செப்டிக் டேங்கை திறந்தோன்னா என்ன ஒரு நாத்தம் நாரும். அந்த மாதிரி இந்த மாதிரி கருணாநிதி குடும்பத்தையும் திமுகவையும் பற்றி நம்ம பேச ஆரம்பித்தோம்னா அந்த செப்டிக் டேங்கை 100 செப்டிக் டேங்கை திறந்தா என்ன நாத்தம் வருமோ அந்த மாதிரி விஷயம் தான் நம்ம பேசிட்டு இருக்கிற விஷயம். இதில் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட இப்படி தான். யாராக இருந்தாலும், எந்த பெண்மணியாக இருந்தாலும் எடுத்த உடனே அவங்களுடைய கேரக்டரை அசாசினேட் பண்ண வேண்டியது, அவங்கள உருவ கேலி பண்ண வேண்டியது, அவங்கள தமிழிசை ஃப்ளைட்டில் அந்த அம்மா போகுது, ஏன் கோஷம் போட உரிமை இல்லையா? இப்போ காவல்துறைக்கு உரிமை இல்லையா? த்ரிஷாவுக்கு உரிமை இல்லையா? ஜோசப் விஜய்க்கு உரிமை இல்லையா? அவன் தனிப்பட்ட வாழ்க்கைடா, அவன் என்னமோ பண்ணுறான். அதில் தமிழா பாண்டியன் சொல்கிறாரு, நேற்று யூடியூப்பில் இன்னொருத்தனும் பார்த்தேன், இவர் ஏங்க ராத்திரி 2 மணிக்கு இதில் இன்ஸ்டாவில் போய் காலை தேடுறாரு, அதுக்கு ஏங்க லைக் போடுறாரு? ஊரே உன்னை பார்த்து சிரிக்குதியா? சாதாரணமாக சிரிக்கலையா? அந்த அளவுக்கு இவங்க ஒரு அருவருப்பான கும்பல், முடை நாற்றம் எடுத்த கும்பல். இதுக்கு RS பாரதி வேற சொல்றாரு, அவர் அப்படி சொல்லிங்க தண்ணி வந்துடுச்சா அப்படின்னு வேற ஒரு விளக்கம் வேற அவர் கேட்கிறாரு. முதல்ல RS பாரதியும் கைது செய்யணும். இங்க வா, நீ சொன்ன என்னங்கிறத கொஞ்சம் சொல்லு. ஏன்னா அவர் எல்லாருக்கும் நாங்கள் தான் பிச்சை போட்டோம், எல்லாரையும் இழிவுபடுத்த வேண்டியது. அதனால இந்த திராவிட முன்னேற்ற கழகம்ங்கிறது ஒரு பார்த்தீனியம் செடி போன்றது. அதை அந்த கலைகள் அகற்றப்பட வேண்டும். இவருக்கு என்கொயரிங்கிற பேர்லலாம் இவரெல்லாம் சும்மாலாம் விட்டுட்டு தேடக்கூடாது. இதுக்கப்புறம் நாளைக்கு எல்லாரும் இப்படி பேசுறதுக்கு வழிவகுக்கும். ஒருவேளை காவல்துறை இன்னைக்கு அவங்கெல்லாம் ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்கன்னா அவங்க பண்ணுவாங்க, அவங்க இயல்பே அப்படிதாங்க. ஜனநாயக ரீதியில் போராடி தான் பிஜேபி ஆஃபீஸ் உள்ள பூந்தடிச்சாங்க. அவங்க கருத்து சுதந்திரத்தை நிலைநாட்டுறதுக்கு தான் தினகரன் ஆஃபீஸை கொளுத்தி 3 பேரை சாவடிச்சு அப்படியே ஜாலியாக அவங்க தீபாவளியே கொண்டாடினாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தோட டிஎன்ஏவும் அதனுடைய வழக்கமும் அதனுடைய வளர்ப்பும் அதனுடைய குணாதிசயமும் அதில் இருக்கக்கூடியவர்களின் சுபாவமுமே ரவுடித்தனமும்
பெண்களை ஆபாசமாக அருவருப்பாகவும் பேசுவதுதான். திருச்சி ஏர்போர்ட்ல குஷ்பு விட்டு அடிச்சாங்க, யாரும் மறந்துருக்க மாட்டேன். செருப்பாலையும் கல்லாலையும் ஏர்போர்ட்ல அந்த அம்மா ஓட ஓட விட்டு அடிச்சாங்க. அதனால இவங்க இது வந்து பார்த்தீனியம் செடி போன்ற ஒரு விஷ கும்பல். இதை ஜோசப் விஜய் நறுக்க வேண்டும். இதே நேரத்தில் இன்னொரு விஷயம், இது வந்து ஓலா யூபர் வாயர் திருமாவளவன் மாதிரி இன்னும் தரும். ஜோசப் இவர் வந்து உதயநிதி ஸ்டாலினுக்கு நாவடக்கம் தேவை, இந்த சிறிய வயதில் அப்படி இருக்க வேண்டும், இப்படி இருக்க வேண்டும் எல்லாம் சொல்லிட்டே வந்தான். பரவாயில்லையே, திமுக எதிர்ப்புக்கு திரும்பி ஜெயலலிதா மாதிரி இந்த ஆள் வராம்பல இருக்க, எம்ஜிஆர் மாதிரி வராம்பல இருக்க, வெரி குட் அப்படின்னு படிச்சுட்டே வரும்போது கடைசியில இருப்பினும் ஜோசப் விஜய் அவர்கள் தமிழக எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மீது சிறையில் அடைக்காமல் அவரை விடுதலை செய்ய வேண்டும். என்னடா இது? அதனாலதான் உன் கட்சி இப்படி சீனிச்சு போகுது, இப்படி அத்தமிச்சு போகுது. இந்த கட்சியை நீ போய் திமுகவோட சேர்ந்து முதல்வர் ஆளான்னு வேற இருந்ததுனால்தான் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய திமுக அதிமுக கூட இருக்கக்கூடிய கள்ள உறவு கொஞ்சம் கொஞ்சமா இப்படிலாம் மேக்னிஃபை ஆகி வருது பாருங்க. இவங்களுடைய ஒவ்வொருத்தருடைய செயல்பாடுகளும் ஒரு பிரச்சனையும் போது தான் தெரிய வரும். இவங்க சாயம் அதிமுக எப்படி பேசுது, ஓலா யூபர் வாயர் திருமாவளவன் என்ன பேசுறாரு, இந்த கம்யூனிஸ்ட் கபோதிகள் ஜனநாயகம் முற்போக்கு பிற்போக்கு அவங்கெல்லாம் என்ன ஜனநாயக மாதர் சங்கம் அந்த சங்கம் இந்த சங்கம்லாம் இருக்கு பாருங்க, அவங்கெல்லாம் என்ன சொல்ல போறாங்க, அவங்கெல்லாம் விலைக்கு போயிட்டாங்களா இல்லையா, அந்த சங்கங்கள்லாம் விலைக்கு போகாமையே சங்கமா இருக்கா அப்படிங்கிறது இது வரைக்கும் தெரியல. யாருமே எதிர்ப்பு தெரிவிக்கவே இல்லை. எடப்பாடியும் இப்படி சேம் செட் கோல் போட்டு போறாரு. அக்கா கனிமொழி தன்னுடைய கடுமையான வன்மையான கண்டனங்களை பதிவிக்கவே இல்லை. அதே மாதிரி விருகம்பாக்கத்தில் ஒரு பெண் காவலர், சின்ன பொண்ணு, 22 வயசு பொண்ணு, அதை இவனுங்க பெண் காவலரை கூட விட்டு வைக்காத காமுகர்கள் இவங்க. அதனால இவங்க வந்து இவங்களை யார் சப்போர்ட் பண்ணாலும் அது நல்லதில்லை. உடனே பிஜேபி ஏற்கனவே கூட்டணி, அது அரசியல். கண்டிக்க வேண்டிய நேரத்தில் கண்டிக்க வேண்டிய விஷயங்களை கண்டிக்க வேண்டும், இல்லைன்னா தரதலையா போகும். அப்படி தரதலையா போய் இருக்கக்கூடாதுங்கிற அக்கறையில தான் தம்பி உதயநிதி ஸ்டாலினுக்கும் நானும் புத்தி சொல்றேன்.